உங்களை விசுவாசித்தவர்கள் இப்போதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவர்கள் நேசித்து அவர்கள் நம்பின உங்களுடைய அழைப்பு சத்தம் கேட்டு இப்போது சரீர பாடுகளை விட்டு ஓய்ந்து இளைப்பான ஸ்தலத்தில் இளைப்பாடி கொண்டிருக்கிறது. அப்படி சரீரம் ஆண்டவர்களுக்கு பங்குள்ளதாக இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தை நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி இந்த சரீரம் என்கிற விதியை நாங்கள் இன்னும் விதைக்கப் போகிறோம். இந்த நல்ல ஆராதனை பரலோக தேவனுடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் உடைய பிரசனத்தை நான் நிரப்பும். தேவ மகிமை வெளிப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகும் மனதுயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகும் மனதுயரம் அங்கே இல்லை, விண்கிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே, விண்கிடம் வாஞ்சிப்பே விண்ணவர்
என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரம சுகம் காண்பேன், பரந்தேசம் அதில் சேர்வேன், பரம சுகம் காண்பேன், பரந்தேசம் அதில் சேர்வேன், ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே, ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன், தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாயிருந்தது. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முதலவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. அன்பு தகப்பனாருக்கு இனி கண்ணீர் இல்லை, ஏன் அவருடைய கண்ணீர் எல்லாம் தேவன் துடைத்திருக்கிறார். இப்போது அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இனி அவர் மரிப்பதில்லை, இனி அவருக்கு துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை. அவர் நித்திய நித்திய காலமாய் ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மைக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தரை துதித்து விட்டு நாம் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பினார் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்க செல்லுவோம். என்பரார்
மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நாம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரத்தை நாம் தரிப்போம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவச்சோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம், ஆடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இறை பாடுவோம். என்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என்னுற்றார் போய்விட்டார் முன்னங்கே ஆயினான் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் விண்ணிலே ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன். என்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இழைக்கும் மாளிகை எங்குண்டே என்று நல் மீட்பரழைக்கிறார். மாந்தர் யாவருக்கும் இடமுண்டே. எல்லோரும் வாருங்கள் என்கிறார். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தர் அங்கே முடி சூடுவார். ஓர் முடி அங்குண்டு எனக்கும். இன்பராம்
மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட வார்த்தையில் விதமாய் சொல்லுகிறது, நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். இப்போது இந்த வார்த்தையை நாம் தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண வரவில்லை. நாம் சாட்சிக்கு பின்னதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். சில நிமிடங்கள் அருமையான ஐயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்மணி என்கிற அன்பு தகப்பனார் நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் 70, ஆனால் பலத்து மிகுதியினால் 80. ஆனால் அந்த 80 என்கிற காலகட்டத்தில் தான் சற்று நன்றாய் பலகீனமாகிவிட்டார்கள். அதை அப்புறம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் அவர் அழைப்பின் சத்தம் கேட்டு அங்கே அவரை பார்த்து சொல்லப்பட்டது, நீயோ வந்தால் முடிவு வருமட்டும் போயிரு. எங்கே போயிரு? அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். இது ஒரு பெரிய பகுதி, பிரசங்கிக்கிறதான நேரமில்லை. ஆனால் அவர்கள் இப்போது அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க நிச்சயம் அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் மனிதன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பூமியில் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி தேவனும் ஆயத்தமாயிருக்கிறார். அப்படியாக தான் மனிதன் பூமியிலே வாழும்போது நன்மையானாலும் தீமையானாலும் எதை செய்கிறானோ அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அன்பு தகப்பனார் அவர் இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அவர் முடிவிலே அவருக்கான சுதந்திர வீதத்தை, அவருக்கான அந்த மேன்மையான ஸ்தானத்தை அடையும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் அவர் நல்ல ஸ்தானத்தை அடைந்திருக்கிறார். உண்மையாகவே அந்த மனிதனை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். கர்த்தர் மகிமைப்படுவார். இப்போது நாம் சாட்சிக்கான நேரம். சாட்சி குடும்பத்திலிருந்து இல்லை அறிமுகமானவர்கள் சபையார் யாராவது சொல்ல விரும்பினால் எங்கள் சாட்சி சொல்லலாம். பின்னர் நான் சாட்சியோடு கூட நான் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகிறேன். சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்றீங்களா? இல்லைங்க யாராவது? யாரும் சாட்சி இல்லை என்று சொன்னால் சாட்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாகவே நான் ஐயாவோடு கூட ஒரு 2 வருடமாக தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நான் பொதுவாக ஆண்டவருடைய கிருபையினால் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவர் அநேக சபைகளை கொடுத்திருக்கிறார். பல குடும்பங்களை நான் சந்திப்பேன். சந்திக்கும்போது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிற பழக்கத்தை அதிகமாக நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஐயாவிடத்தில் நான் ரொம்ப உண்மையாகவே நான் ரொம்ப அதை நான் சிந்தித்து பார்த்தேன்.
சில நல்ல குணங்களை நாம் சொல்லியாக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுது வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் பல கல்லறைகளிலும் பல நல்லடக்க ஆராதனைகளிலும் பச்சை பொய்யை சொல்லி பச்சை பொய்யை எழுதி வைப்பதுண்டு. அந்த எழுத்துக்கு அத்தனை பேரும் சொந்தக்காரலா என்று கேட்டால் இல்லை. நான் பொதுவாக அடக்காரர்களை ரொம்ப மெச்சி பேச போகிறது இல்லை, நல்ல காரியங்களை கண்டிப்பா எடுத்து சொல்வேன். ஆனா ஐயாவை குறித்து நான் சொல்வேனே, ஆனால் நான் எப்பவும் சந்திக்க எனக்கு நேரம் இருக்காது. ஆனாலும் நான் சந்திப்பதை அவர் ரொம்ப விரும்புவார். இங்க வந்த பிறகு அவர்கள் ஆலயத்துக்கு வருவாங்க, வந்து என்னுடைய ரொம்ப இனிமையா பேசுவாங்க. பொதுவாக பேசினாலும் மறுபக்கம் சிலரை நான் கவனித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 99% மனிதர்கள் மற்றவர்களுடைய குறைகளே என்ன செய்வாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் ஒருபோதும் இந்த மனிதனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட குறையான ஒரு வார்த்தை என் காதுகள் கேட்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சந்தோஷமான வார்த்தை. குறிப்பாக வேற எதை குறித்தும் அவர் வருத்தப்படவும் மாட்டார். சரீரத்தில் தாங்க முடியாத வலிகள், அப்போதும் ஒரு ஏனென்கிற கேள்வியோ குறை சொல்ற, ஏன் இந்த பாடுகளை தேவன் எனக்கு கொடுத்தார் என்றோ அப்படியெல்லாம் ஒரு முறுமுறுத்த ஒரு சம்பிரதாயத்தை நான் பார்க்கவே இல்லை. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிடங்களும் நான் பார்க்கும்போது அவருடைய நாவிலிருந்து நல்ல ஸ்தோத்திரங்கள் வந்தது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரு உண்மையான அழகு. மற்றவர்களுக்கு எப்படியோ நான் அதை அனுபவபூர்வமாக இந்த மனிதனிடத்திலிருந்து நான் கண்டுகொண்ட ஒரு காரியம். சில நேரங்களில் நான் திரும்ப கூட வர முடியாது, வெளிநாடு ஊழியங்களுக்கு போகிறதுனால. நான் வந்து பார்க்கும்போது அவர் எந்த முறுமுறுப்போ முக தோரணை மாற்றமோ என்ன செய்யாது இருக்காது. சில பலகீனப்பட்டு இருந்தா அடிக்கடி விசாரிக்கிற நம்முடைய முகநாடிகள் எல்லாம் வேறும் மாறிவிடும். ஆனா இந்த மனுஷன்கிட்ட என்ன செய்யதில்லை, அப்படி முகநாடி மாறினதே கிடையாது. உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்கிறானா, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புதிய சிருஷ்டியை நானும் நீங்களும் அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார், அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து ஜீவனை விட்டு அப்புறம் மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஐயா பங்குள்ளவராய் மாறி இருக்கிறார். அதனால அவரை குறித்து நான் சாட்சி சொல்வதிலே மிக்க பெருமிதம் அடைகிறேன். அதனால அருமையான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் நான் அன்பாய் சொல்கிறேன். குறிப்பாக அருமையான ஐயாவுடைய அம்மா அவர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு துணைவியார், அந்த அம்மாவுக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அவர் சேவித்த ஆண்டவரை சேவிக்கிறீங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. உண்மைதான். அவர்கிட்ட இந்த நல்ல குணாதிசயங்களை எடுத்துக்கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஒரு நாள் அவரை நாம் அந்நிய கண்களில் அல்ல, சொந்த கண்களில் மகிமையில் நாம் அவரை பார்ப்போம். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய பயணங்களை தொடருவோம். கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் கிருபையும் தருவாராக. ஒரு 10 நிமிடம் நாம் வேதத்திலிருந்து வசனங்களை கேட்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த போது வேதத்தில் நமக்கு வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தகப்பனாரை இழந்து தவிக்கிற அன்பு துணைவியார், அருமையான பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர் யாவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை யாவரையும் ஆறுதல்படுத்துவராக. இந்த அருமையான ஐயாவுடைய பிரிவு நிமித்தம் இன்றைக்கு நாம் பிரிவு நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இளைப்பாறுள்ள தேசத்திலே அங்கே வரவேற்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அமை ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரிவு என்பது ஒரு துக்கமான ஒரு நாள், வேதனை நிறைந்த நாள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது என்று சொல்லுகிறது. அருமையான தகப்பனாரை குறித்து அருமையான சகோதரி சாட்சி சொன்னார்கள். கனத்து கூறிய அன்பு தேவ மனிதர்
சாட்சி சொன்னார்கள். நான் சாட்சியை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தேன். அது சாட்சியை பார்க்கின்ற பொழுது அருமையான தேவ மனிதர் இந்த பூமியிலே குடும்பத்தாருக்கு ஒரு நல்ல தகப்பனாகவே அவர் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, அருமையான துணைவருக்கு நல்ல ஒரு கணவனாகவே அவர் திகழ்ந்தார். பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமையோ அது நேர்த்தியாக, அருமையாக, அழகாக அந்த காலத்தில் அவர் செய்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே அருமையான தகப்பனார் உலகத்திலே கொடுக்கப்பட்ட வாழ்வை நன்றாக வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தோடு நமக்கு முன்பதாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். பைபிள்ல வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 57 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்றேன். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஒருவேளை பிறப்பதிலே மரணம் நேர்ந்து விடுகிறது, சிறு வயதிலே மரணம் நேர்ந்து விடுகிறது, வாலிப பிராயத்திலே மரணம் நேர்ந்து விடுகிறது, முதிர் வயதிலே மரணம் நேர்ந்து விடுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு வருஷம் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான ஐயாவு 80 தாண்டி இருக்கிறார் என்று தேவ மனிதர்கள் சொன்னார்கள். ஆகவே இங்கே பைபிள வாசிக்கின்ற பொழுது, ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு நீதிமான் கர்த்தருடைய இளைப்பாறும் ஸ்தலத்திலே அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் நீதிமானை குறித்து பைபிள வாசிக்கும் போது அந்த எண்ணாகமம் 23 அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, பிலேயாம் என்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி அவன் சொல்லும்போது, கர்த்தர் வந்து என்னை சந்திப்பார், அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு மாமனிதர். அவர் சொல்லுகிறார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது என்ற வார்த்தையின்படியே பிலேயாம் என்கிற பெரிய ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, அந்த முடிவு நான் காத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நீதிமானுடைய ஒரு வாஞ்சை, ஒரு நல்ல ஒரு தாகம், ஒரு நீதிமானை போல நான் மரிக்க வேண்டும், நீதிமானை போல நான் வாழ வேண்டும், நீதிமானை போல சாக வேண்டும் என்று அந்த பிலேயாம் விரும்புகிறார். அப்படியானால் அந்த நீதிமானுடைய குணங்கள் என்ன? அருமையான சாட்சி கேட்டது போல, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு நீதிமான். அவன் ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு அவன் சாட்சியாய் வாழ்கிற ஒரு தேவ மனிதன் இந்த பூமியிலே ஆண்டவன் நீதிமானாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாதையிலே தான் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டும். ஏழையும் மரிக்க வேண்டும், பணக்காரனும் மரிக்க வேண்டும். ஆனால் மரணத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. நீதிமானாக பிலேயாம் சொல்லுவது போல, நான் நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனே என்று சொல்லுகிறார். அப்படியானால் சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்படி என்றால் ஒரு நீதிமானுடைய மரணம் பயமற்ற ஒரு மரணம், பயம் இல்லை. இன்றைய உலகத்திலே ஒருவன் மரணத்தை கண்டு மிகவும் பயப்படுகிற ஒரு காரியம் மரணத்தை குறித்துதான். எப்போதும் மரணம் வரும். ஆனால் இந்த ஒரு நீதிமான் எப்போதும் மரணம் வந்தாலும் அதை சந்திக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த நீதிமானுடைய மரணம் பயமில்லாத ஒரு மரணம். ஏனென்றால் கர்த்தர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார், அவர் எனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்வுதான் ஒரு நீதிமானுடைய ஒரு நம்பிக்கை. பைபிள் சொல்லுகிறது,
அவன் நீதிமான் ஏன் நீதிமானை போல மரிப்பேனாக என்று சொல்லும்போது அவன் முதல் காரணம் நீதிமானுக்கு அந்த மரணத்திலே பயமே இல்லை. அவன் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவன் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிக்கும் போது அவன் நீதிமானுடைய மரணம் அவன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அப்படினால் நீதிமான் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நாட்களிலே ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு மனிதர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அவர் மும்பை பட்டணத்திலே ஊழியத்துக்கு சென்றார். அவர் இங்கிருந்து புறப்படும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊழியத்துக்கு கடந்து செல்கிறேன், என்னை கொண்டு வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்போது உடன் ஊழியர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் மகத்தான ஊழியத்துக்கு என்று தலைமை போதகர் கடந்து செல்லுகிறார், அவர் சொல்லுகிறார் என்னை கொண்டு வருவார்கள் என்று சொன்னார். அவர் புரியவில்லை. அவர் அந்த மும்பை பட்டணத்திலே அந்த கனமான ஊழியத்தை முடித்து அந்த 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை முடித்து அப்படி அசிஸ்டன்ட் உடன் ஊழியக்காரரை பார்த்து சொன்னார், எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கிறது, நல்ல என்னை குளிப்பாட்டி என்னை செயலில் உட்கார வையுங்கள் என்று சொன்னார். உடனே அவரை நல்ல அந்த ஊழியத்தெல்லாம் முடித்து அவரை நல்ல குளிப்பாட்டி அவரை செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து உடன் ஊழியர் அவரை குளிப்பாட்டி அழகாக அவர் செயலில் அப்படியே உட்கார்ந்திருந்தார். அந்த உட்கார்ந்து இருக்கும் போதே ஸ்தோத்திரம், அந்த தேவ மனுஷன் அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் சொன்னது போலவே அவரை கொண்டு வந்தார்கள். அப்படி அர்த்தம் என்ன? ஒரு நீதிமான் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை உள்ளவன். ஏன் தெரியுமா? என்ன நம்பிக்கை தெரியுமா? நம்முடைய கிறிஸ்துவுடைய நம்பிக்கையே மரணத்துக்கு அப்புறமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு மைய கருத்து. இங்க இருக்கிற அருமையான சகோதரர்கள், சகோதரிகள், அருமையான தாய்மார்கள், அருமையான தகப்பன்மார்கள், மரணம் எப்போது சந்திக்கலாம், எப்போது கூட நாம் எப்போது நேரிடலாம். வரும்போது, உறங்கும் போதோ, நடக்கும் போது சொல்லவே முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நீதிமான் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். என்ன நம்பிக்கை தெரியுமா? அந்த நீதிமான் மரிக்கும் போது அவருடைய நம்பிக்கை, என் ராஜாதி ராஜா என் ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார், அநேக வாசஸ்தலங்கள் பிதாவுடைய சன்னிதியில் இருக்கிறது, அவர் கடந்து வருவார், கடந்து வந்து என்னையும் அழைத்து கொண்டு போவார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளவன் தான் ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான தகப்பனை நாம் இழந்து நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த தகப்பன் கடந்து சென்ற ஒரு இடம், அவர் பரதீசிலே கடந்து சென்றிருக்கிறார். ஒரு மகிமையான ஒரு இடம். அருமையான பாஸ்டர் வாசித்தது போல அங்கே மரணம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவருடைய நம்பிக்கை, நீதிமான் மரணத்திலே அவருக்கு பயம் இல்லை. இரண்டாவது, அவருடைய மரணத்திலே அவன் நம்பிக்கை உள்ளவன். மூன்றாவது நாம் படிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிற வார்த்தை, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது சொல்லுகிறது, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுதுகிறது. அப்படியானால் ஒரு நீதிமான் மரிக்கும் போது தேவ சத்தம் துணிக்கிறது. கடந்த நாட்களிலே சாது இயேசுதாசை பற்றி உங்களுக்கு தெரியும், தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். அவர் தன்னுடைய நான் இந்த வேளையில மரிப்பேன் என்று அவர் சொன்னார். அவர் மரிக்கும் போது அவர் முழங்கால் படியிட்டு அந்த முழங்கால் நின்று ஜெபித்தே அவர் தன் ஆவியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் அந்த பூமியிலே இந்த குமரி மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஏனென்றால் ஒரு நீதிமான் மரிக்கும் போது தேவ சத்தம் கேட்கிறது. யார்? எல்லாருக்கும் அல்ல, அந்த மரிக்கிற ஒரு நீதிமானுக்கு தேவ சத்தம் கேட்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். அருமையான அந்த தேவ மனிதர், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு, யாவரையும் குறை சொல்லாத வாழ்ந்த ஒரு வாழ்வு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த ஒரு வாழ்வு, அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்வு, பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வு, சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு. ஆகவே இந்த நீதிமான் மரிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே ஒரு சத்தத்தை அவர் கேட்டிருக்கலாம்.
ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஒரு பாக்கியமான ஒரு மரணம், ஒரு பாக்கியமான ஒரு நம்பிக்கை. பைபிள் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அடுத்து சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழுந்து இளைப்பாறுகிறார்கள். நம்ம ஒன்று தேவ சத்தம் கேட்கிறது, இரண்டாவதாக பாக்கியவான் என்று எழுது. இந்த அருமையான மனிதனை அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தபடினாலே ஆண்டவர் ஒரு பாக்கியவான் என்று எழுதுகிறார். அவன் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து அவர் இளைப்பார்கள். அவர் சொன்னார்கள், சற்று 80 வயது தாண்டின பொழுது அவர் சற்று சரீரத்தில் பலவீனப்பட்டார்கள், உபாதைப்பட்டார்கள். ஆனாலும் இப்போது பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள், நல்ல தூங்குகிறார். எந்த பிரயாசமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த வேதனை இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய பிரயாசத்தை விட்டு ஒழுந்து அவர் தேவ சன்னிதானத்திலே அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு மகிமையான ஒரு வாழ்வு, இதுதான் ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்வு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நமக்கு உண்மையாகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாமல் யாரா இருப்பீர்களானா இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள், அபிஷேகம் பெறுங்கள், சாட்சியா வாழுங்கள். ஆவியிலே ஆராதிக்கிற சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். லூக்கான சுவிசேஷத்திலே நான் படிக்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், நேரம் சுருக்கம், நான் ஷார்ட்டா நான் முடிக்கிறேன். லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே எடுத்துக்கொண்டு போய் விடப்பட்டான் என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு நீதிமான் மரிக்கும் போது தேவ தூதர் வந்து அவருடைய ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு பரதேசி என்கிற ஆபிரகாமுடைய மடியிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அங்கே நித்தியமான ஒரு வாழ்வு, கண்ணீர் இல்லாத வாழ்வு, அங்க மரணமே இல்லை. அங்க நித்தியமான வாழ்வை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அப்படி என்றால் நீதிமான் மரிக்கும் போது அவனுக்கு பயம் இல்லை. ஒரு நீதிமான் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை உள்ளவன். ஒரு நீதிமான் மரிக்கும் போது அவன் பாக்கியவான் என்று அவர் எழுதுகிறார். இந்த பாருங்கள், உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் மரித்தான். அவன் மரித்தவுடனே பாதாளத்திலே அழைத்து கொண்டு போகப்பட்டான். ஆனால் இந்த நீதிமானாய் இருக்கிற லாசரஸ், ரட்சிக்கப்பட்ட லாசரஸ், கர்த்தருடைய கட்டளைப்படி வாழ்ந்த லாசரஸ், தேவதூதர் வந்து அவனை எடுத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே அவனை கொண்டு போய் விட்டார். இதுதான் ஒரு நீதிமானுடைய மரணம். அன்புக்குரியவர்களே, இந்த பகல் வேளையிலே நமக்கு நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. நமக்கு ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம் நான் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது யோவான் அழகாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிள் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூத சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த ஒரு நீதிமானுடைய மரணம் முதலாவது இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது இந்த அருமையான ஐயா ஒரு மகிமையின் சாயல் அடைந்து இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே போல மறுரூபமாகி அவரோடு எழுந்திருப்பார்கள். நாம் அன்றைக்கு இயேசு வரும்போது இந்த ஐயாவை நாம் முகமுகவாய் நான் சந்திக்க போகிறோம். ஆகவே அன்பு தேவ பிள்ளையே, அருமையான இந்த ஐயாவை இழந்து தவிக்கிற அருமையான துணைவியார், அருமையான பிள்ளைகள், அருமையான சொந்தக்காரர்கள், அருமையான உறவினர்கள் யாவருக்கும்
ஆழ்ந்த இரங்கலை கர்த்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவர் தேற்றுவதாக என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி இருக்கிற தேடி பிடிப்போமா? நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், அனுபவம் பேசி இருக்கிறார். நாம் ஜெபித்து முடித்த பின்பு எல்லாரும் பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? உண்மையாகவே எங்களோட நல்ல செய்தி நாம் கேட்டிருக்கோம். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேன். அருமையான நல்ல செய்தி. நாமும் அதை நல்ல ஏக்கத்தோடு பெருக்கத்தோடு வார்த்தையோடு வாழ நம்மை ஒப்புக்கொள்வது நம்மை சூழ்ந்து கொள்வதான். பரலோக பிதாவாம் எங்கள் மகிமையின் தேவனே, இந்த அருமையான நல்லடக்க ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. தேவனுடைய மனிதனுடைய வாயோடு இருந்து கர்த்தர் பேசினீர், அனைவரோடு பேசினீர், தெளிவாக பேசினீர். உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதன்படி செய்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய, இல்லைனால் அப்படி வாழ ஆண்டவர் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். விசேஷமாக அருமையான அந்த தகப்பனருடைய சரீரத்தை நாங்கள் வேத வசனத்தின்படி நல்லடக்கம் செய்வதற்காக எங்களுடைய முற்பிதாக்கள் அவர்களுக்குரியவர்களை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த முறையே நாங்களும் அன்பு ஐயாவுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகிறோம். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். குறிப்பாக அருமையான அவருடைய குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். இந்த சத்தத்தை உள்ளும் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து கொள்ளாதபடி எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளை மாற கர்த்தர் கிருபை தார். வருகை சீக்கிரம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்கிற ஏக விருப்பம் எல்லாருடைய உள்ளங்களுக்குள்ளும் வர கர்த்தர் கிருபை தார். இந்த கூடுகையில் வந்திருக்கிற அனைவரையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். குறிப்பாக அன்பு குடும்பத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபங்கள் உங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையும் விசுவாசத்தினால் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகலபராதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்துகிறோம். நம்மளோடும் மறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென். பாடலை பாடும்போது நான் பார்க்கிறோங்க, ஒருவரை பாருங்க, இல்லைன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொண்டு போக நம்ம ஆயத்தமாக. அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். அந்த